கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நேற்று தினத்தில் யாத்திராகம் 3 அதிகாரங்கள் பார்த்தோம். இதில் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்வன் ரொம்ப கஷ்டப்படுத்துறத வச்சுக்கிட்டு கர்த்தர் என்ன செஞ்சார், பார்வனையும் அனுப்பி நான் என்ன செய்வேன், இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கணும், அதனால் உன்னை கொண்டு நான் அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அனுப்பும்போது அவங்க பார்வன் இருதயம் கடினப்படும், அவனை விட மாட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா, நான் சில அற்புதங்கள் மூலமாக அவங்கள வாதிப்பேன். அப்பொழுது அவங்கள என்ன செஞ்சு நான் விடும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்திரீயும் தந்தன் அயலாகத்தார் இடத்துல தந்தன் வீட்டில் யார் இடத்துல தங்கி வேலை செய்கிறாங்களோ அவரிடத்துல வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை உங்கள் குமார்த்திகளும் தரிப்பித்து எகிப்திலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எகிப்தியரை கொள்ளையிட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஊருக்கு போயிடலான்னு சொல்லியிருப்பார். அதே போல் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சார், மோசேகிட்ட சொல்லிட்டார். இப்போ மோசே என்ன செய்கிறாருன்னா, 4வது அதிகாரத்தில் கேட்குறாரு, நான் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இது சொல்லும்போது அவங்க இதை நம்பணும்ல, அவங்க என் வாக்குக்கும் செவி கொடுக்கணும்ல, கர்த்தர் உனக்கு தரிசனமாலன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்கன்னா அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி நான் சொல்கிறத நம்புவாங்க? நம்ம இப்படி கர்த்தர் உங்களை சொல்கிறாரு, 6 செய்ய போடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவங்க எப்படி என்னை நம்புவாங்க, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் நான் உன் கையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்குறேன்னா, அவனுக்கு நான் தரிசனத்தினால அவங்கள என்ன செய்வேன், நான் விடுவிப்பேங்கிறார். அப்போ அதான் உன் கையில் நீ என்ன வச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் கோல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ கோலை என்ன செய்ய, நீ தரையில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மோசே என்ன செய்கிறாரு, அந்த கோலை தரையில் போடுறாரு. கோல்னா என்ன, தடி கம்பு, அதுதான் கோல். அப்போ என்ன செய்கிறாரு, கீழே அடியில் போடுறாரு. கீழே போட்ட உடனே என்ன செய்யுது, அது இந்த கோல் சர்ப்பமாயிற்று. அப்போ சர்ப்பமானோடனே எல்லாரும் பாம்புனால என்ன செய்வாங்க, எல்லாரும் பயப்பட செய்வாங்க. அதே போல் மோசே என்ன செய்கிறான், பாம்பாயிட்டு அதை தரையில் போட்ட கோல் சர்ப்பம் ஆயிட்டுனோடனே அவன் செய்கிறான், பயந்து என்ன செய்கிறான், ஓடுறான். ஓடும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையை நீட்டி அதன் வாழை நீ பிடி அப்படின்னு சொல்கிறாரு. வாழை பிடின்னு சொன்னோன்னே கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி கீழ்ப்படியணும்ல, அதனால் என்ன செய்கிறான், கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறான், தன் கையை நீட்டி அந்த வாழை பிடிக்கிறான். தலையை பிடிக்கல, வாழை பிடிக்கிறான். வாழை பிடிச்சோடனே அது திரும்ப என்ன செய்யுது, அது கோலாயிடுச்சு. கோலானோடனே இப்போ அவங்க சொல்றாரு, ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இது உனக்கு ஒரு அடையாளம்னு சொல்றார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இப்படி கர்த்தரங்களை விடுவிக்க போறாருன்னு சொல்லும்போது நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான்ல, அப்போ இது உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படி அந்த அடையாளத்துக்கும் அவங்கள நம்பலை அப்படின்னு சொன்னால், அடுத்தால நான் ஒரு அடையாளம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா, உன் கையை என்ன செய்ய, நீ மடியில் போடு, நீ கீழே உட்காந்து உன் கையை என்ன செய்து நீ மடியில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன செய்யறான், உட்காந்து கையை என்ன செய்யறான், மடியில் வைக்கிறான். மடியில் வச்ச உடனே அந்த கையை என்ன செய்யுது, கையை விட்டு வெளியில் எடுக்க சொல்கிறாரு. வெளியில் எடுக்கும்போது அது என்னது, கையில் ஒரு உறைந்த மலை போல் வெண்குஷ்டம் என்ன செய்யுது உனக்கு பிடிச்சிட்டு, அந்த மடியில் கையை வச்சுட்டு எடுத்த உடனே வெண்குஷ்டம் போல் பிடிச்சிருச்சு. அப்போ கர்த்தர் திரும்ப சொல்கிறாரு, உன் கையை திரும்பவும் உன் மடியில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் திரும்பவும் தன் கையை அணிச்சிட மடியில் போட்டோடனே தன் மடியிலேருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் சாதாரண கையாயிடுச்சு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமல் உனக்கு செவிடாமல் போனால் இந்த பிந்தின அடையாளத்தை கண்டாது என்ன செய்வாங்க, நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் 2 அடையாளத்தையும் அவங்க நம்பாமல் போனால் உன் வாக்குக்கு அவங்க செவி கொடாமல் இருப்பார்கள். ஆனால் நீ என்ன செய்து, நதியில் தண்ணீரை என்ன செய்யும் கொண்டு நிலத்தில் ஊற்று, நதியில் இருக்கிற தண்ணீரை என்ன செய்ய நீ நிலத்தில் ஊற்று, நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்திரையில் ரத்தமாகும். நதி போயிட்டுருக்கு, நதியிலேருந்து தண்ணியை மொண்டு அது என்ன செய்ய வெட்டாந்திரையில் ஊற்றுனா அது என்ன செய்ய ரத்தமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி சொல்றார், ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரு உமது அடியானோட பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் சொல்கிறான். நான் ஒரு திக்கு நாவாக இருக்கிறேனே, ஒரு மந்த நாவனா பண்ணி பேசுவேன். அதான் சொல்கிறாரு, நான் திக்கு நாவுலனும் மந்த நாவுலனா இருக்கிறேனே, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பேசினது இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தரை நோக்கி சொல்கிறாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனவர் யாரு, ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்குனவர் யாரு, கர்த்தராய் நான் தானே உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேங்கிறார். எந்த திக்கு வாயினா இருந்தாலும் நீ போ, நான் பேச வேண்டியதை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொல்கிறாரு, போதிப்பேன்னு சொல்கிறாரு. அதற்கு அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக யாரையாவது அனுப்புங்கிறான். வேற யாரையாவது அனுப்புங்க. முதலாவது சொல்கிறான், நான் திக்குவாயும் ஊமையனா இருக்கிறேனே அப்படிங்கிறான்.
2வது இதில் உண்டாக்குனது யாரு, நான் தானே உண்டாக்குனேன்னு சொல்லி கத்த சொன்ன உடனே உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கர்த்தர் மோசையின் மேல் கோபம் வந்துட்டு, மோசைக்கு மேலே கர்த்தருக்கு என்ன கோபம் வந்துட்டு, கோபம் உண்டாகி சொல்கிறாரு, லேவிய நாயகன் ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, லேவியர் வேலை செய்கிறவன் ஆசாரியன் ஆரோன் இருக்கான். அதனால் அவன் வந்து என்ன செய்தான், உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று நீ என்று அறிவேன். அவன் உன்னை என்ன செய்வான், சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது உன் இருதயம் மகிழுங்கிறார். இப்போ அவன் இருக்கிறது எங்கே இருக்கிறான், எகிப்தில் இருக்கிறான். மோசே இருக்கிறது எங்கே இருக்காரு, எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எகிப்துக்கு என்ன சொல்கிறாரு, அனுப்ப சொல்கிறாரு, மோசையை அனுப்புகிறாரு. அப்போ வேறு யாரையாவது அனுப்புகிறான்னா உன்னுடைய சகோதரனையே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லினோடனே அவன் உன்னோட வாயோடு இருந்து நீ பேசுவான், நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உன்னை காண புறப்பட்டு வந்துட்டுருக்கான், நீ வந்து அவனை காணும்போது உன் இருதயம் மகிழுங்கிறார். ஏன்னா இப்போ பல வருஷம் ஆச்சுல தன்னுடைய சகோதரனை பார்த்து, ஏன்னா அவன் சின்ன பிள்ளைல அவன் வீட்டிலேருந்து வளர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, பார்வன் அரண்மனையில் கொண்டு விட்டாச்சு. பார்வன் அரண்மனையில் வளர்ந்து வந்தான். அங்கேருந்து ஒருத்தரை கொன்னதுனால என்ன செய்யறான், அந்த பார்வனில் கொண்டு வர சொல்லி பயந்து என்ன செஞ்சுட்டான், அதை விட்டுட்டு இப்போ எத்தியோப்பியா தேசத்துக்கு போயிட்டான். அதனால் தன்னுடைய சகோதரனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால் அவன் சொல்கிறான், அவனை சந்திக்க உன்னை புறப்பட்டு வருதா, அவனை காணும்போது உன் இறுதியும் மகிழும் சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சொல்லி உன் வாயில் நான் வார்த்தைகளை போடுறேன், அந்த வார்த்தையில் என்ன செய்ய, நீ இருந்து அவன் வாயில் நீ அவனுக்கு சொல்லு, சொல்லிவிட்டு நீ செய்ய வேண்டியதை அவன் என்ன செய்வான், அவனுக்கு உங்களுக்கு நான் நினச்சி உணர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட நிச்சயமாக பேசுவான். நீ திக்கிறாவும் நந்தவனாலும் சொல்லி நீ பேச மாட்டேன்னு சொல்கிறால, நீ பேச வேண்டியது அவன் நினச்சிவான், அவன் பேசுவான். யூதமாக அவன் நினச்சிவான், உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு என்ன செய்வான், நீ தேவனாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ போகும்போது உன் நினச்சி இந்த கோலை நினச்சி உன் கையில் பிடிச்சிட்டு போ. ஏன்னா மோசை ஆடு மேய்க்கிறவன் தானே, அதனால் எப்போ கையில் கோல் வச்சுருப்போம்ல, அதனால் நினச்சிட்றாரு, இந்த கோலை நினச்சி நீ போகும்போது கையில் கொண்டுட்டு போ அப்படிங்கிறாரு. இதனால் நான் நினச்சிவேன் இந்த அடையாளங்களை கொலைப்படுத்திட்டுப்பா, இதனால் நீ அடையாளங்களை நினச்சி செய்வா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே இப்போ மோசை என்ன செய்கிறாரு, மாமா வீட்டில் இருக்கிறாருல, மனைவி வீட்டை மாமனார்ட்டெல்லாம் உத்தரவு வாங்கினா தானே அங்கே போக முடியும். ஏன்னா எகிப்துலேருந்து வரும்போது அடைக்கலம் கொடுத்து மனைவியும் மகளையும் கட்டி கொடுத்து இப்போ வீட்டோடு வச்சுருக்காரு. அப்போ அவர் பெர்மிஷன்லாம் போக முடியாதுல்ல, அதனால் அவர் சொல்கிறாரு, மோசே வந்து சொல்கிறாரு, தன் மாமனார் எத்திராவைக்கு சொல்கிறான், நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதர இடத்துக்கு திரும்பி போகிறேன், அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்னு சொல்லி நான் பார்க்க புறப்பட்டு போக எனக்கு உத்தரவு வேணும்னு சொல்லி கேட்குறான். எகிப்தில் போய் என்னுடைய சகோதரர்கள்லாம் உயிரோடு இருக்கிறா இல்லையான்னு சொல்லி நான் பார்க்குறதுக்கு எனக்கு உத்தரவு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே எத்திர மோசனைக்கு சொல்கிறாரு, நீ சுகமாய் போயிட்டு வாரங்கிறார். ஏன்னா வருவேன்னு சொல்லும் போது நான் குடும்பத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது போவேண்டான்னு சொல்ல முடியுமா, அதனால சரி சுகமாக போகிறோம், போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. பின்னும் கர்த்தர் சொல்கிறாரு, மீதியானில் மோசையை நோக்கி சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு திரும்பி போ, மீதியான தேசத்தில் இருக்கும்போது சொல்கிறார், எகிப்து திரும்பி போ, ஆனால் உன் பிராணனை வாங்க தேடினவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறார். ஏன்னா பார்வன் தான் யார், மோசையை என்ன சொல்லி கொலை செய்யணும்னு சொல்லி வகை தேடினான். அதனால் உன் பிராணை வாங்க தேடினவெல்லாம் என்ன செஞ்சுட்டான், இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் இறந்து போயிட்டாங்கன்னொன்னே இப்போ மோசை என்ன செய்கிறான், ஒத்தையில் எப்படி போகுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் தன் பிள்ளைகளையும் என்ன செய்கிறான், கழுதின் மேல் ஏற்றுக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு என்ன செய்கிறான், மாமாவோட பெர்மிஷனோட எகிப்துக்கு திரும்பி போகிறான். தனியாக போகலை, தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட என்ன செய்கிறான், ஏன்னா உயிரை வாங்கினவே செத்து போயிட்டாங்கன்னொன்னே தைரியமாக என்ன செய்கிறான், போகிறான். இப்போ போகும்போது தேவனுடைய கோலையும் என்ன செய்கிறான், மோசே தன் கையில் என்ன செய்கிறான், கர்த்தர் கொண்டு போய் சொன்ன பிரகாரம் கையில் கொண்டு போயிட்டு இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி சொல்றாரு, நீ எகிப்தில் திரும்பி போய் அங்கே போய் சேர்ந்த உடனே நான் என்ன செய்வேன், உன் கையில் அழுத்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் நீ என்ன செய், பார்வனுக்கு முன்பாக செய்யும்படி நீ எச்சரிக்கையாக இருங்கிறார். ஏன்னா நான் வந்து என்ன செய்வேன், அவன் இருதயத்தை என்ன செய்வேன், கடினப்படுத்துவேன். அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான், ஜனங்களை போக விட மாட்டாங்கிறார். நான் இருதயத்தை கடினப்படுத்தி, ஏன்னா கர்த்தர் சொன்ன நாட்கள் நிறைவேறணும்ல, அதுக்கு முன்னால் பலத்தை என்ன கர்த்தரை கொண்டு இவ்வளோ அற்புதங்கள்லாம் நடக்குங்கிறது அவங்க வந்து பிரச்சாரி மக்கள். அப்போ கர்த்தரை நம்பணும்ல, அதுக்கு ஒரு அடையாளத்துக்கு எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு. மற்றபடி கர்த்தர் சொன்ன வாக்கு கொடுத்த வருஷங்கள் நிறைவேறினதுன்னு வெளியில் வர முடியும். அதுக்கு முன்பாக அற்புதங்களை நிகழ்த்துறதுக்கு, அற்புதங்களை செஞ்சு காட்டுறதுக்கு என்ன செய்கிறாரு, கர்த்தர் அவங்கள அனுப்பி விடுறாரு. அப்போ வந்து அடிச்சிடா, அதனால அவன் செய்வான், இருதயத்தை கடினப்படுத்திக்கிடுவான் நீ சொன்னாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை விட்டு கர்த்தர் மோசனைக்கு சொல்கிறான். அப்போ நான் பார்வோன்ட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் சொல்கிறார், நீ பார்வோனத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன் சொல்லுங்கிறார். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன்னா யார், இஸ்ரவேல் என்ற யாக்கோபு பார்த்தோம்ல, யாக்கோபு யார், கர்த்தருக்கு
பிரியமாய் நடந்தான். அதனால அவன் வந்து என்னுடைய குமாரன், அவன் தான் என் சிரேஷ்டபுத்திரன். அதனால என்ன செய்யணும், எனக்கு ஆராதனை செய்யறதுக்கு இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்யணும், அவனுடைய குமாரர்கள் இப்போ இஸ்ரேல்லாம் இறந்து போயிட்டாலும் அவனுடைய குமாரர்கள் என்ன செய்யணும், அனுப்பிவிடுன்னு சொல்லி நான் கட்டளை இடுகிறேன். ஆனால் அவன் வந்து என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு சொன்னான்னா, நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறாரு. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யணும், போக விடணும். நீ போக விடலை அப்படின்னு சொன்னால் பார்வோனுடைய குமாரர்கள் என்ன சொல்லி கர்த்தர் சங்கரிப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்ட்டு போகிறான். ஆனால் இந்த சமயத்தில் என்ன செய்கிறான்னா விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணாமல் அங்கே எப்படி போகிறது, அதனால இப்போ என்ன செய்கிறான், விருத்த சேதனம் பண்ணாமல் போயிட்டான். போனனால இப்போ வழியில் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. வழியில் ஏன்னா நிறைய நாளில் போக முடியாதுல்ல, அதனால என்ன செய்கிறான், வழியில் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கிற இடத்துல கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை என்ன செய்தார், கொல்ல பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணலை. விருத்த சேதனம் பண்ணாமல் அங்கே போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் விருத்த சேதனம் பண்ணணும் ஆண்கள். அதனால என்ன செய்றாரு, இதுக்கு முன்னால் விருத்த சேதனம் பண்ணாதனால கர்த்தர் என்ன செய்றாரு, வழியில் அவனை கொல்ல பார்க்குறாரு. நீ விருத்த சேதனம் பண்ணுங்கிறாரு. அவன் பண்ணாமல் இருந்ததுனால கோபத்தில் கர்த்தர் என்ன செய்றாரு, கொல்ல பார்க்குறாரு. கொல்ல பார்த்த உடனே இப்போ மனைவி என்ன செய்றா, ஒரு கற்கான கல் எடுக்கிறான். கற்கான கல் எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலா இருக்கிறான். ஏன்னா மோசே விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மோசே பிள்ளை என்ன செய்யலை, விருத்த சேதனம் பண்ணலை. அதனால என்ன செய்றா, தன் ஒரு கற்கான கல்லை எடுக்கிறான். கையில் கத்தி கிடையாது. அதனால என்ன செய்றா, கற்கான கல் எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை என்ன செய்றா, அறுத்து அதை என்ன செய்றா, மோசேயின் காணுகளுக்கு முன்பாக என்ன செய்றா, அதை எரிந்து போடுறா. எரிந்து போட்டுட்டு நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன்கிறா. ஏன்னா இப்போ ஒரு சோதனை பண்ணியாச்சு, நீ ஏன் ரத்த சம்பந்தமான புருஷன், கணவன் மனைவினா யார், ரத்த சம்பந்தமான புருஷன் தானே. அதனால என்ன செய்தான், அதை தூக்கி போட்டோடனே அதை வெட்டி அவங்க காலுக்கு முன்னால் போட்ட உடனே நீ ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படிங்கிற. அப்போ கர்த்தர் அவனை கொலை செய்ய முடியாதுல்ல, அதுக்கு தானே கர்த்தர் கொல்ல போனார், கோவம் வந்துச்சு. அதனால இவன் என்ன செஞ்சுட்டா, அப்படி செஞ்சதுனால இப்போ பின்பு அவருக்கு என்ன செய்றாரு, கர்த்தரை விட்டு அந்த கர்த்தர் என்ன செய்றாரு, அவனை விட்டு விலகி போயிட்டாரு. விருத்த சேதனம் பண்ண நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, வெளியே போயிட்டாரு. இவன் என்ன செஞ்சா, நீ எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்றா. இப்போ கர்த்தர் திரும்ப ஆரோன்கிட்ட போறாரு. இப்போ இது வரைக்கும் என்ன செய்றாரு, மோசேட்ட பேசினாரு. இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, ஆரோன்கிட்ட போய் பேசுறாரு. ஆரோன்கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு என்ன செய்யி, நீ எதிர்கொண்டு போ அப்படிங்கிறாரு. எப்படி மோசையோட கர்த்தர் பேசினாரோ, ஏன்னா வந்து லேவியன், ஏன்னா இவங்க வந்து லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க. லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால ஆசாரியனா இருக்கிறாங்க. ஆசாரியா இருக்கிறனால கத்திரிப்பான்ட்டு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்யினா, நீ வனாந்தரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போங்கிறார். ஏன்னா இங்கே மோசைகிட்ட என்ன செய்றாரு, உன் சகோதரன் உன்னை பார்க்க வருவான், அவனை பார்க்கவும் இருதயம் மகிழுங்கிறாரு. இப்போ ஆரோன்ட்டு என்ன சொல்றாரு, நீ போ, மோசை என்ன செய்வார், உனக்கு எதிர்கொண்டு வருவான், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ போகும்போது என்ன சொல்ல, 2 நேரம் இப்போ மோசை போயிட்டு இருக்கிறான். போகிற சமயத்தில் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை என்ன செய்கிறான், முத்தம் செய்கிறான். தேவ பர்வதம்னா நம்ம பார்த்தோம், ஒரே முட்செடியில் அந்த ஒரே தேவ பருவத்தில் மோசை போகும்போது முட்செடி எரிந்து போயிட்டு இருந்துச்சு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுங்க தான் மோசைக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், தரிசனமானார். அதே போல் இப்போ தேவ பருவத்தில் தான் கர்த்தர் என்ன செய்றாரு, ஆரோனுக்கு என்ன செய்றாரு, சந்திக்கிறாரு. இந்த மோசை என்ன செய்றாரு, ஆரோன் சந்திக்கிறான். சந்திச்சோன்னே ஒருவர் என்ன செய்வாங்க, முத்தம் செய்கிறாங்க. கர்த்தர் சொன்னார்ல, நீ வழியில் சவரனை பார்க்க புறப்பட்டு வர்றான், அவன் இருதயம் மகிழ்ன்னு சொன்னார்ல, அதே போல் எத்திர தேசத்துலேருந்து வர்றான். அவன் ஆட்டு மேய்ச்ச இடத்துல கர்த்தர் தரிசனமான அந்த தேவபிரதம் மட்டும் தான் வந்திருக்கிறான். அந்த இடத்துல இப்போ ஆரோனே நினைச்சிறான், அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே இப்போ ஒருவர் சந்தித்து ஒருவர் நினைச்சிறாங்க, முத்தம் செய்கிறாங்க. பல வருஷம் கழித்து பார்க்குறதுனால முத்தம் செய்கிறாங்க. அப்போ மோசை என்ன செய்கிறான், தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும், கர்த்தர் தனக்கு சொன்ன கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவிக்கிறான். இப்படிலாம் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னோட பேசினார், இப்படிலாம் என்ன செஞ்ச அடையாளங்கள் செஞ்சுட்டாரு. கோலு சர்ப்பமானது, அப்புறம் அது கோலானது, அப்புறம் கை குஷ்டநோகமானது, திரும்ப கை நார்மலானது, இந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்கிறான், மோசே ஆரோனுக்கு சொல்கிறான். சொல்லிட்டோன்னே இப்போ மோசே ஆரோனை என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் புத்திர சந்திச்சு இப்போ திரும்ப என்ன செய்கிறாங்க, மோசே குடும்பமாக ஆரோனை சேர்ந்து என்ன செய்கிறாங்க, திரும்ப எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. ஏன்னா எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல, உடனே நேரம் என்ன செய்கிறாங்க, அந்த எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்க இடத்துக்கு அவங்க போகிறாங்க. போய் இஸ்ரேல் புத்திரர் மூப்பர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கூடி வர சொல்கிறாங்க. எல்லாரையும் கூடி வர சொல்கிறாங்க. இப்போ லேவியர் ஆரோன் ஆரோன் அங்கே தானே இருந்து வந்திருக்கான், அதனால் அவங்களுக்கு தெரியும்ல. அதனால இப்போ ஆரோன் என்ன செய்கிறான், ஆரோனை மோசையை சேர்ந்து என்ன செய்கிறாங்க. இப்போ மோசை வந்து எல்லாத்துக்கும் சரியாக தெரியாமல் பாரான் அரண்மையில் வளர்க்கப்பட்டு வந்தாலும்
ஓடி போனாலும் இப்போ இது மோசே தன்னுடைய சகோதரன் சொல்லி ஆரோன் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் தெரியும்ல. அதனால ஆரோனும் மோசே என்ன சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் மூப்பர்கள் முன்பாக எல்லாத்தையும் கூடி வர செய்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் கூடி வராங்க, மூப்பர்கள்லாம் கூடி வந்தோடனே கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன்னு சொல்லுது. அவன் தான் சொன்னாலும் அவன் பயப்பட்டாலும் எனக்கு யாரையாவது அனுப்புவான்னு நான் அப்படின்னு சொல்லி சொன்னா, திக்குனாவுல வந்தனாவுலன்னு சொல்லி சொன்னால பயந்தான்ல. ஏன்னா அவன் இப்போ தூர விலகி வந்துட்டான். திரும்ப அங்கே போகும்போது நம்முடைய வாக்குக்கு செவி கொடுப்பாங்களா அப்படிங்கிற பயத்தில் அவன் செய்கிறான். இப்போ ஆரோன் அங்கேயே உள்ளவன், அங்கேயே இருக்கிறனால இப்போ என்ன செய்கிறான், ஆரோன் என்ன செய்கிறாங்க, மோசே சொன்ன வார்த்தைகளை அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் மூப்பர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜனங்களுக்கு முன்பாக அந்த என்ன செய்கிறாங்க அடையாளங்களையும் செஞ்சு காட்டுங்க. 2 அடையாளம் சொல்லி 3 அடையாளம் சொன்னாங்கல்ல. ஒன்று கோல், இன்னொன்று என்னது கை, இன்னொன்று தண்ணி. 3 அடையாளங்களும் செய்ய சொல்லியிருக்காங்களா. அதனால என்ன செய்கிறாங்க, இந்த அடையாளங்கள் என்ன செய்கிறாங்க செஞ்சு காட்டுறாங்க. செஞ்சு காட்டுனோன்னே இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் என்ன அவங்கள விசுவாசிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க 2 பேரும் செஞ்சதை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் புத்திரரை சந்திக்க உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் படும் உபத்திரவங்களை கர்த்தர் நினைச்சாரு கண்ணோக்கி பார்த்தார் என்றும், அதை கேட்டபோது தலை குனிந்து எல்லாரும் நினைச்சாங்க தொழுது கொண்டாரு. இங்கே வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்க, உங்கள் ஒவ்வொருத்தரை வந்து அதிகமாக இருக்கிறனால கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டதுனால கர்த்தர் என்ன செஞ்சார், என்ன வந்து உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறாரு. நான் உங்களை விடுவிக்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். அதனால என்ன செய்வேன், நான் பார்வோன்கிட்ட போய் நான் உங்களை விடுவிக்கிறதுக்காக என்ன செய்வேன், நான் பேசுவேன். கர்த்தர் அதுக்கு தான் என்னை அனுப்பியிருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு இந்த அடையாளங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ மோசே என்ன சொல்கிறேன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூப்பர்கள் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த வார்த்தைகளை சொல்லணுன்னா இப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு முன்பாக தலை குனிந்து என்ன செய்கிறாங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க. அடுத்தபடியாக 5வது அதிகாரம். இப்போ என்ன செய்கிறாங்க, ஜனங்களிடத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சு காட்டியாச்சு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். இப்போ மோசே ஆரோனை புறப்பட்டு என்ன செய்கிறாங்க, அது பார்வோனை பார்க்க போகிறாங்க. பார்வோனை பார்க்க போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க பார்வோனிடத்தில் போகிறாங்க. போய் நாங்கள் நினச்சணும், எங்களை இஸ்ரேல் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் வனாந்தரத்தில் போய் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பண்டிகை கொண்டாடணும். பண்டிகை கொண்டாடுறதுக்கு எங்கள் ஜனங்களை நீங்கள் என்ன செய்யணும், போக விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மோசே ஆரோனை போய் இப்போ பார்வோன்ட்டு போய் பேசுகிறாங்க. எங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் என்ன செய்யணும், வனாந்திரத்தில் போய் எங்கள் கர்த்தருக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாடணும், அதுக்கு ஜனங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பார்வோன்னு தான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையில் கேட்கறதுக்கு அவர் யாருன்னா, அவர் இஸ்ரவேல் தேவன் சொல்லி சொல்கிறது அவர், நான் அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சொல்லிட்டு நான் வந்து கர்த்தரையே அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுறேன், நான் அவங்க கர்த்தரை நான் அறிஞ்சதும் இல்லை, நான் அவங்க இஸ்ரேல் ஜனங்களை நான் நினச்ச மாட்டேன், நான் போக விட மாட்டேங்கிறார். ஏன்னா ஏற்கனவே எதாவது பிரச்சனைகள் போருக்கு யாராவது வந்தாச்சுன்னா இவங்க ஜனத்தொகை பெருகிறதுனால அங்கே போய் என்ன செஞ்சுருவாங்க, அவங்களோட சப்போர்ட் பண்ணி இவங்க நம்ம தேசத்தை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு சொல்லி தானே அவங்க கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இந்த அடிமை வேலை வாங்க வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகணும்னு சொன்னால் இதான் சரின்னு சொல்லி தப்பிச்சு பழச்சின்னு ஓடிடக்கூடாதுல்ல. அதனால என்ன செய்கிறான், பயந்து போய் என்ன செய்தான் விட மாட்டேக்கான். அவங்க தேவன் யார், அவரால் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, எவருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் என்ன செய்யணும், பலியிடணும். நாங்கள் போகலை அப்படின்னா எங்களுக்கு கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேலே வரோன்னு சொல்லி எங்கள் தேவன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எகிப்தின் ராஜா அவர்களே சொல்கிறாரு, மோசே ஆரோன் நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலையை நீங்கள் என்ன செய்ய கலைய பண்ணுறீங்க, அவங்கள என்ன செய்ய சுமைக்க விடாதபடிக்கு அவங்க வேலையை கெடுக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு ஜனங்களை சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்கள் சுமையை என்ன செய்யுங்க சுமங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பின்ன பார்வோன் தேசத்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மிகுதியாக இருக்கிறாங்க, அவர்கள் சுமை சுமக்கிறத விட்டு ஓய்ந்திருக்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். சொல்லப்பட்டு அந்நாளில் பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவர்களை நோக்கி என்ன சொல்கிறான் அப்படின்னா, செங்கல் வேலைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, முன்போல் உங்களுக்கு என்ன செய்யுங்க வைக்கல் கொடுக்காதாங்க. முன்னால் செங்கல் வேலை செய்யறதுக்கு வைக்கல் கொடுத்தாங்க, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க செங்கல் வேலை செய்யறதுக்கு வைக்கல் கொடுக்காதாங்க, அவர்கள் தாங்களே போய் என்ன செய்து வைக்கோலை சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவர்கள் முன் செய்த கணக்கின்படி செங்கல் என்ன செய்யணும், குறையாதபடிக்கு அறுத்து கொடுக்கணும். அவங்க சோம்பலா இருக்காங்க, அதனால தான் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலியிட போறோம்னு சொல்லி கூக்குலிடுறாங்க. அதனால அந்த மனிதர்கள் முன்னில் அதிகமான வேலையை நீங்கள் என்ன செய்யுங்க, சுமத்துங்க, அவங்க கஷ்டப்படட்டும், அவங்க வீண் வார்த்தைகளுக்கு அவர்களை செய்து கொடுக்க விடாதுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டுட்டான். அப்படி சொன்ன உடனே இப்போ ஆளாட்டிகளும் தலைவர்களும் என்ன செய்றாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சு வைக்கோல் கொடுக்கல, நீங்களே போய் வைக்கோல் சேர்த்துக்காங்கங்கிறாங்க. அப்போ வைக்கோல் அவங்க எய்த்து தேசம் முழுதும் சிதறி அலைஞ்சு பார்க்குறாங்க, வைக்கோல் கிடைக்கல. வைக்கோல் கிடைக்கலன்னா தாளடிகள் எல்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்க. அதனால் முன்னால் வெறி செங்கல் அறுக்க முடியல. அதனால் அவன் என்ன செய்கிறான், பருவன் அவங்க ஆளொட்டிகளை அவங்கள என்ன செய்கிறாங்க, ரொம்ப கடினப்படுத்துகிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க. நீங்கள் சோம்பலாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அதனால தான் நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் சோம்பலாக இருக்கிறனால தான் உங்களுக்கு தேவனை கர்த்தருக்கு பலியிட்டு வச்சு போகணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், நீ முன்னால் எப்படி நீங்கள் செங்கலை அறுத்து கொடுத்தீங்களோ அதே போல் நீங்களும் தான் வைக்கோல் பறிக்கிறீங்களோ தாளடிகளை சேர்ப்பீங்க எனக்கு தெரியாது. செங்கல் எங்களுக்கு எந்த இதுவும் முன்னால் நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கு குறையாமல் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, நமக்கு இக்கட்டு காலம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இக்கட்டு காலம் வந்துட்டு சொல்லி வேதனையில் புறப்பட்டு சென்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு எதிர மோசேயும் ஆரோனும் எதிர்பட்டு வராங்க. வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, எங்கள் வாசனையை கெடுக்கிறதுக்கு தான் நீங்கள் எங்களை வந்துட்டீங்க, எங்களை கொல்றதுக்கு தான் நீங்கள் வந்துட்டீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர் தான் உங்களை என்ன நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மோசே உடனே கர்த்தர் இடத்துல போய் பேசுகிறாரு. இந்த ஜனங்கள் ஜனங்களுக்கு தீங்கு வர்ற பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி மோசே, ஏன்னா மோசே ஆரோனும் இவங்களை விடிக்க போனாங்க. அப்போ இவங்க மோசே ஆரோன்ட்டு கேட்க முடியும். அப்போ கர்த்தர் தான் மோசே ஆரோனை அனுப்புனாரு. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, கர்த்தர் தானே கேட்க முடியும். அதனால அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருக்கு போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்படுது என்ன ஏன் அனுப்பினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நாங்கள் உன் நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனத்தில் நாங்கள் பிரவேசித்தது முதல் இந்த ஜனங்களை ரொம்ப உபத்திரப்படுத்துகிறாங்க, ஆனால் நம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேயும் பாருங்கள், கர்த்தருடைய நாமம் ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய நாமன்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது அநேகர் நினச்சிறாங்க ஏசு நாமம் அது இதுன்னு சொல்லி நினச்சிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் அற்புதங்களை செய்வீங்க, என் நாமத்தை இது வரைக்கும் நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன சொன்னோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை என்ன சொன்னால் நம்ம முக்கிய கர்த்தரை அவருடைய பேர் தான் நாமம். இயேசுன்னு சொல்லும்போது தான் அதுதான் நாமம். அதனால் கர்த்தர் இயேசு நாமத்தை நம்ம சொல்லும்போது தான் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பாருங்க, இங்கேயே பாருங்கள், நாமத்தை சொன்ன நாட்களிலிருந்து ஏன்னா கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போனதுன்னு சொல்கிறாங்க, சொன்ன நாள்லேருந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு விடுதலை ஆக்கலைன்னு சொல்லி மோசே ஆரோனை நினைச்சுறாங்க, கர்த்தரிடத்துல கேட்குறாங்க. மீண்டும் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் ஆசிரியப்பாராங்க.